இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். இன்று மே 1, உலக தொழிலாளர் தினம். இந்த மண் விலங்குகள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருந்தது. மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே ஒரு சில மாற்றங்கள் தேவைப்பட்டன. அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய விலங்குகள் எதுவும் இந்த உலகத்தை தன்னுடைய வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளவில்லை. இருக்கக்கூடியதற்கு ஏற்றவாறு தம்மை தகவமைத்து கொண்டு வாழ்ந்து வருகின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்தை தான் வாழ்வதற்கு தகுதி உடையதாக, தனக்கு தேவைப்படக்கூடிய வசதிகள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்கிறான். அப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் கொண்டு வந்தவர்கள் தொழிலாளர்கள். அந்த தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே மே 1 உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதியற்றதாக போயிருக்கும். தொழிலாளி என்ற சொல்லை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு சொல். தமிழிலே இருக்கக்கூடிய 3 லகரங்கள் அந்த ஒரு சொல்லிலே இடம்பெற்றிருக்கின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது அந்த சொல். மகாகவி பாரதியார் தொழிலாளர்களை, நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய அவர்களை எப்போதும் நன்றியுடன் நினைத்திருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளி திருப்போரை நிந்தனை செய்வோம், விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயவே மாட்டோம், வெறும் வீணருக்கு உழைத்து உடலம் ஓயவே மாட்டோம். உழவையும் தொழிலையும் அனைவரும் கடவுளை வணங்குவதைப் போல வணங்க வேண்டும் என்று பாரதி பேசுகின்றார். தொழில் என்ற தலைப்பிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அவர் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார். இந்த உலகத்திலே பல்வேறு தொழில்கள் புரியக்கூடியவர்களை நன்றியோடு இந்த பாடலிலே ஒரு பட்டியலிட்டு வணக்கமும் வாழ்த்தும் சொல்லுகின்றார். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கினல் முத்தெடுப்பீரே, அரும்பும் வியர்வை உதிர்த்து புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே, பெரும் புகழ் நுமக்கே இசைக்கின்றேன், பிரம்மதேவன் கலை இங்கு நீரே, மண் எடுத்து குடங்கள் செய்வீரே, மரத்தை வெட்டி மனை செய்குவீரே, உண்ண காய்கனி தந்திடுவீரே, உழுது நன்செய் பயிரிடுவீரே, எண்ணெய் பால் நெய் கொணர்ந்திடுவீரே, இழையை நூற்று நல்லாடை நெய்வீரே, விண்ணின் நின்று எமை வானவர் காப்பார், மேவி பார்மிசை காப்பவர் நீரே, பாட்டும் செய்யிலும் கோத்திடுவீரே, பாரத நாட்டிய கூத்திடுவீரே, காட்டும் வைய பொருள்களின் உண்மை கண்டு சாத்திரம் சேர்த்திடுவீரே, நாட்டிலே அறம் கூட்டி வைப்பீரே, நாடும் இன்பங்கள் ஊட்டி வைப்பீரே, தேட்டம் இன்றி விழி எதிர் காணும் தெய்வமாக விளங்குவீர் நீரே. 3 பத்திகள் இந்த பாடலில். ஒவ்வொரு பத்தியிலும் கடைசி வரியிலே பாரதி என்ன பேசுகின்றார் என்பதை கவனித்தால் தொழிலாளர்கள் மீது பாரதிக்கு இருந்த பற்றும் நன்றி உணர்வும் எத்தகையது என்பதை நாம் உணர முடியும். முதல் பத்தியின் இறுதி வரியிலே சொல்லுகின்றார், பெரும்புகழ் நுமக்கே இசைக்கின்றேன், பிரம்மதேவன் கலை இங்கு நீரே. உங்களுடைய புகழை நான் வாழ்த்தி பாடுகின்றேன். பிரம்மதேவன் தான் படைப்பினுடைய கடவுள். அவனுடைய கலையாக, அவனுடைய தொழிலை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். 2வது பத்தியினுடைய கடைசி வரியை பாருங்கள். விண்ணின் நின்று எமை வானவர் காப்பார், மேவி பார்மிசை காப்பவர் நீரே.
பிரம்மதேவனினுடைய தொழிலாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் அடுத்த பத்தியில் என்ன சொல்லுகின்றார்? வானத்திலே இருக்கக்கூடிய கடவுள்கள் வானத்திலே இருந்து காப்பார்கள், பூமியிலே இருந்து நீங்கள் எங்களை கடவுளைப் போல காப்பாற்றுகிறீர்கள். கடவுள் செய்த தொழிலை போன்றவர் என்று சொன்னவர் அடுத்த பத்தியில் கடவுளைப் போல காப்பாற்றுபவர் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது பத்தியின் இறுதியில் என்ன சொல்லுகின்றார்? தேட்டம் இன்றி விழி எதிர் காணும் தெய்வமாக விளங்குவீர் நீரே. தேடி தேடி போய் அலைய வேண்டியதில்லை. மலையின் உச்சியிலோ குகையின் ஆழத்திலோ கடலுக்கு அடியிலோ மறைவான இடத்திலோ சென்று தேடுகின்றார்களே, அப்படி தேடி தேடி போய் காண வேண்டிய கடவுள்கள் அல்ல நீங்கள். கண்ணுக்கு முன்னே மிக எளிதாக தோன்றக்கூடிய வகையிலே காட்சி தரக்கூடிய கடவுள்களே நீங்கள் தான் என்கிறார் தொழிலாளர்களே. முதல் பத்தியிலே கடவுளின் தொழிலை போன்றவர் என்றவர், இரண்டாவது பத்தியிலே கடவுளை போல காப்பவர்கள் என்றவர், மூன்றாவது பத்தியிலே நீங்கள்தான் கடவுளே என்று சொல்லி முடிப்பார் என்றால் பாரதி தொழிலாளர்கள் மீது எத்தகைய மதிப்பு வைத்திருந்தார் என்பதை நாம் உணர முடியும். உழவு தொழிலை செய்யக்கூடியவர்களும் மற்ற தொழிலை செய்யக்கூடியவர்களும் என்றைக்கும் இந்த உலகத்தவர் அனைவரினுடைய நன்றிக்கு உரியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அவர்களை நன்றியோடு நினைப்பது மட்டுமல்லாமல் அவர்களை மதிப்பதும் தான் மனிதனாக பிறந்ததற்கு அடையாளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.